IPL 2025 ஒரு நல்லபடியா டோர்னமெண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அதை தடுக்கிறதுக்கு ஆப்போசிட் நாட்டுக்காரங்க வந்து குண்டெல்லாம் போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படி போட்டப்போ வந்து நிறுத்தப்படும் IPL அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு, நாங்க நல்லா விளையாடல, 10th பிளேஸ்ல இருக்கோம், அதனால வந்து IPL இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு CSK ஃபேன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இப்பதான் நாங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தெரியுது, நாங்க இந்த டைமாவது கப்படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு RCB வந்து நினைச்சிட்டு இருக்கப்போ அதுல ஒரு குண்டு விழுற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்க. MI இப்பதான் ஒரு மொமெண்டமோட வந்து எங்களோட 6வது கப்ப நாங்க வந்து கையை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்போ அதுலயும் ஒரு குண்டு விழுக. இப்படி எல்லா ஃபேன்ஸுமே வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த IPL 2025 இப்போ ரெசியூம் ஆயிடுச்சு. மே 17ஆம் தேதி திரும்ப வந்து ஆரம்பிக்க போகுது. அந்த மே 17ஆம் தேதியில இருந்து புது ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல யார் யாருக்கு வந்து அது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன மேட்சஸ் இருக்குது, ஸோ யார் யார் வந்து அதுல வந்து குவாலிஃபை ஆக போறா, அஞ்சு பேரை பத்தி தான் வந்து முக்கியமா பேச போறோம். GT, RCB, பஞ்சாப், MI, DC இந்த 5 பேர்ல வந்து யார் வந்து குவாலிஃபை ஆக போறா, 4 பேர் குவாலிஃபை ஆக போறா, யார் வந்து டாப் 2 சான்ஸ் இருக்கு. என்னப்பா ரிஷப் பந்த் டீம் விட்டீங்க? ரிஷப் பந்த் டீம்லாம் குவாலிஃபை ஆவாதா? அவன்லாம் கடைசி வரைக்கும் கோயக்கா கையில மாட்டி சிக்கி சீரஞ்சு சின்னாமினம் ஆக போலாம். உனக்கு இதுதான் வந்து கடைசியில வந்து தலையெழுத்து. அதனால சோ இதுதான் வந்து இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஒரு IPL ஃபேனா, ஒரு கிரிக்கெட் ஃபேனா வந்து ரொம்ப ஹாப்பி. நேத்து வந்து ரொம்ப சோகமா இருந்தோம். அதுல இருந்து கொஞ்சம் RCB ஃபேனுன்னு சொல்லுங்க. இல்ல அதுவும் தான், பட் வந்து ஒரு எப்படின்னா திடீர்னு இல்லன்னு ஒரு மாதிரி என்னப்பா இதுக்கு முன்னாடி நம்ம 6 மணிக்கு மேல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த அடுத்த ஒரு 20 நாளைக்கு வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. கொஞ்சம் தள்ளி போட்டேன். ஸோ இந்த மேட்சஸ் வந்து நம்ம வந்து அடுத்த அப்படியே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் மேட்சே உங்களுக்கு தான் முதல் மேட்சே KKR கூட RCB vs KKR. இல்ல நம்ம வந்து சரி சொல்லு முடியும் சொல்லு சொல்றேன். அதுல ஹைலைட்டே ஹோம் மேட்ச் உங்களுக்கு, அதான் சொல்லுவாங்க. இல்ல எங்க ஹைலைட் 2 மேட்ச் எங்களுக்கு ஹோம் மேட்ச் இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஹோம் மேட்ச் இல்லன்னு கவலைப்பட்டாங்க. சென்னை ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹோம் மேட்சே இல்லைங்க அவனுக்கே கவலைப்படுறாங்க. எப்படி வரப்போறது இல்ல அவனுக்கு கவலை என்னன்னா, ஒருவேளை தோனி ரிட்டையர் ஆயிட்டா என்ன பண்றது இந்த சீசனோட. இல்ல அவங்க அப்படி மேட்ச் எல்லாமே ரிட்டையர் ஆயிடுவானுங்களே. இல்ல அவர் அப்படி அவனுக்கு ஃபீல் பண்ணல, அவனுக்கு சந்தோஷமா இருக்கானுங்க. ஆக்சுவலா தலை வந்து சேப்பாக்ல ரிட்டையர் ஆகும்னு சொல்லிருக்காரு. இப்ப மேட்ச் சேப்பாக்ல இல்லவே இல்லை, அப்போ அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆவாது அப்படின்ற மாதிரி அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கு அவனுக்கு வருத்தம் தான் போடணும், ஹாப்பி ஆக கூடாது. அது வந்து அவங்க எப்படி இருந்தாலும் ஹாப்பி ஆவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் டாப்ல இருந்து அப்படியே வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வைஸே வந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜிடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, அந்த மேட்சஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சேன். ஜிடி எடுன்றாரு. ஓகே, ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் DC கூட. அது வந்து மேட்ச் 2 பேர், ஆனா டெல்லில 2 பேருக்குமே மொரட்ட மேட்ச். ஆமா. ஸோ இப்போ GT வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபாரின் பிளேயர்ஸா வந்து மிஸ் ஆவாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற மேட்ச், அப்புறம் அவங்க எப்படி வந்து அந்த டீமை தேத்த போறாங்க அப்படின்றத பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க மிஸ் ஆகிற 2 முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸ், அவங்க வந்து 3 ஃபாரின் பிளேயர் தான் ஆக்சுவலாக ஆடுறாங்க. ஒன்னு வந்து பட்லர் ஆடினாங்க, ருத்தர்ஃபோர்ட் ஆடினாங்க, அப்புறம் கோயிட்ஸே ஆடினாங்க. இதுல வந்து பட்லர் அண்ட் கோயிட்ஸ் 2 பேருமே வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ருத்தர்ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இருப்பாரு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி இங்கதான் இருப்பாங்க. ஆனா அதுலயும் RCB ஒரு ஆப் ஒண்ணு இருக்குது, அதை நம்ம RCB வரப்ப பேசுவோம். மோஸ்ட்லி வெஸ்ட் இண்டீஸ் எல்லாருமே கிளம்பி போறாங்கடா, எல்லாருமே போறாங்க. இதுல பார்த்தா அப்படின்னா இப்ப வந்து ருத்தர்ஃபோர்ட் கண்டிப்பா இருப்பாரு, பட்லர் ஆக்சுவலா வந்து திரும்ப வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல பார்த்தா இப்ப என்னைக்கு GTக்கு மேட்ச் இருக்குது? 18. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பட்லரை வந்து அவங்க வர சொல்லிடுவாங்க. ஏன்னா இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ஓடிஐ சீரிஸ் ஒரு 5 மேட்ச் சீரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல மேபி பட்லர் இருந்தால், மேபி அதுல கேப்டன் கண்டிப்பா இருக்க மாட்டாரு, பட் பிளேயரா இருந்தால் அவர் வந்து அங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி IPLக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களை கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் முக்கியமான பிளேயர், தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு வந்துடும், மோஸ்ட்லி வந்துருவாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா GTல வந்து அந்த நீங்க சொன்ன இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாரு, ககிசோ ரபாடா. அவர் தான் இப்ப டெஸ்ட் மேட்ச்ல இருக்காரு. அதுதான் சொல்றேன், அவங்க லீக் மேட்சஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கிறாங்க. அக்கார்டிங் டு கிரிக்பஸோட ஸ்டாட்ஸ் படி அவங்க வந்து இது வரைக்கும் லைக் லீக் மேட்சஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் வருவாங்களா இல்லையான்றது டவுட் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இப்போ WTCமே பார்த்தா அப்படின்னா ஜூன் 11ஆம் தேதி தான், இது ஜூன் 3ஆம் தேதியே முடிஞ்சிருது. அவங்க சப்போஸ் பிராக்டிஸ் பண்ணால போய் நொட்டிருங்க கப்பு தூக்கிடுவீங்க. அதான் எனக்கும் புரியல. கோயிட்ஸேவும் ரபாடா 2 பேருமே வந்து உள்ள இருப்பாங்களா, டீமுக்குள்ள இருப்பாங்களா, அதை பொறுத்து அவங்க வந்து இது பண்றது. ரபாடா இருந்துதான் ஆவான், அது கண்டிப்பா ஷோர். அவனுக்கு வளைக்க மாட்டாங்க சார். இல்ல அதுல நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அது கோயிட்ஸேவும் ரபாடா 2 பேருமே 11ல இருந்தாங்கன்னா
அவங்க வந்து இப்போ இங்க வரதுக்கு ஐபிஎல் வரதுக்கு கஷ்டம். மேபி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வராம கோயிட்ஸே வந்து இதுல இருக்காரா ஸ்குவாட்ல? இன்னைக்கு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்குவாடும் ஆஸ்திரேலியா ஸ்குவாடும் இருக்காங்க. கோயிட்ஸே இருக்காரு. அப்ப போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? ஸ்குவாட்ல இல்லனா கூட ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி மேபி பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் இருந்துட்டு அதையும் காப்பாத்தி கொண்டு போயிட்டு அப்புறம் வரலாம். ஆனா இப்பயுமே ஜிடி வந்து ரொம்ப தத்தளிக்கும் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் இல்ல. ஆல்மோஸ்ட் இப்பவே வந்து குவாலிஃபைல தான் இருக்கானுங்க. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருவாங்க, அது ஓகே. அங்க போய் ஜெயிக்கணும்ல. சோ இப்ப பார்த்தா அப்படின்னா அதுதான் இப்போ அவங்க முக்கியமா இப்ப ஜிடி நம்பி இருக்கிறது பார்த்தா அப்படின்னா டாப் 3 டாப் ஹெவியா தான் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆடிட்டாங்க. எப்போ அந்த மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சோ, எம்ஐ கூட வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு, அதை பார்த்தா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்றதுக்கும் சரி இதுக்கும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த பட்லர்ன்ற முக்கியமான ஒரு ஆள் வந்து மிஸ் ஆவாரு. ஸோ அந்த பட்லர், கோயிட்ஸே, ரபாடா இவங்க எல்லாருமே வந்து மிஸ் ஆவாங்க. இதுக்கு பதிலாக அவங்க யாரை வச்சு ஓட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு? என்னடா ஸ்தம்பிச்சு போயிருக்கீங்க? இப்படிதான் அவனுங்களும் ஸ்தம்பிச்சு போகணும். யார வச்சு ஓட்டுவானுங்கன்னா யாரு இருக்கா ஓட்டுறதுக்கு? நியூஸ்ல நிறைய சொல்றாங்க, ரிப்போர்ட்ஸ் அப்படி எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபபிலி பட்லர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி வந்துட்டா பேட்டிங் பிரச்சனையே இருக்காது. ஸோ வழக்கம் போல வந்து சுதர்ஷன், கில்லு, பட்லர், ருத்தர்ஃபோர்டு, தெவாட்டியா, ஷாருக் கான் இப்படின்னு போயிடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் இப்படின்னு போயிடுவாங்க. பவுலிங் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெரிய வீக்னஸா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா எப்படியோ மேட்ச் பண்ணிடுறாங்க. பட் பவுலிங் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி தெரியுது. முக்கியமா ஃபாரின் பவுலர் இல்லாத சமயத்துல. ஜாஸ் பட்லர் வந்து வந்துருவாருன்னு போட்டிருக்கு கிரிக் பஸ்ல. அதான். சோ பவுலிங் பார்த்தா அருமை. பவுலிங் பார்த்தா சாய் கிஷோர் இருக்காப்ல, அதுக்கப்புறம் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3, இஷாந்த் சர்மா 4, ரஷித் கான் 5. ஸோ இந்த 5 போல தான் இருக்காங்க. இதுல வந்து சிராஜும் இப்போ ரீசெண்டா பார்த்தா ரன்ஸ் நிறைய போனாரு. இஷாந்த் சர்மாவும் வந்து நிறைய ரன்ஸ் போனாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இவங்க வந்து தசுன் ஷானக்கா அவரை வச்சுதான், அவர் மட்டும் தான் ஒன்லி ஃபாரின் ரிப்ளேஸ்மெண்ட். தசுன் ஷானக்கா மட்டும் தான் ஒன்லி ஃபாரின் ரிப்ளேஸ்மெண்ட். அதுவும் அவரும் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். ஆமா, ஆனா எந்த மேட்ச் வின்னர் கிடையாது. ஆமா, அவர் வந்து கோயிட்ஸே மாதிரி அவ்வளோ ஒரு பேஸ் ஒன்று இருக்கா, இல்ல ரபாடா மாதிரி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா அது வந்து டவுட் தான். ஸோ ஜிடி வந்து இந்த பேட்டிங்ல சூப்பர், பேட்டில் வந்து பேட்டிங் வந்து சூப்பர். பட் பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி அவங்க மேட்ச் பண்ண போறாங்க. ஆஷிஷ் நேரா எந்த ஃபாஸ்ட் பாலரா இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு அவருக்கு அந்த ரிதம் கொண்டு வந்துருவாரு, நல்லாவே வந்து போட வச்சிருவாரு. ஸோ அப்படி இருக்கப்போ அவரு மேல நம்பிக்கை வச்சு இவங்க போனாங்க அப்படின்னா பிளே ஆஃப்ல வந்து மேபி குவாலிஃபை ஆகுது, டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கோ இல்ல வந்து ஃபைனல்ஸ் போறதுக்கோ வந்து சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருக்குன்றப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஜிடி வந்து இப்போ குவாலிஃபை ஆயிடுவாங்க, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிடுவாங்க. டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கும் ஃபைனல்ஸ் போறதுக்கும் இந்த டீமுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எம்ஐ உள்ள வந்து கஷ்டமா? எம்ஐ உள்ள வந்தா எல்லாருக்கும் கஷ்டம் தான். ஜிடிக்கு எஸ்பெஷலி வித் வீக் பவுலிங். உங்களுக்கும் வீக் பவுலிங் தான், பட் எங்களுக்கு பவுலிங்கே இல்ல. இப்ப நாங்க அடுத்து அந்த டீம் பத்தி பேசுவோம். எஸ்பெஷலி எம்ஐ உள்ள வந்தானா இவங்க பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. அவனுக்கு அதுவும் 8 பேட்ஸ்மேன் வச்சிருப்பானுங்க அவனுங்க. சோ வந்தானுங்கன்னா அந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்றது கொஞ்சம் சிக்கல் தான். இல்ல இதுல இப்ப ஜிடிக்கு வந்து அடுத்தது பார்த்த அப்படின்னா எம்ஐ கூட, எல்எஸ்டி கூட, சிஎஸ்கே கூட. எம்ஐ கூட மேட்ச் நீ விட்டுரு, ஓகே. எம்ஐ கூட மேட்ச் முடிஞ்சிருச்சுல, முடிஞ்சிருச்சு. அது இன்னும் யார் கூட? எல்எஸ்டி, சிஎஸ்கே, இன்னொரு மேட்ச் யாரு கூட? டிசி. இப்ப டிசி, சிஎஸ்கே, எல்எஸ்டி. டிசியுமே வந்து ஓரளவுக்கு வீக்கா டீப்பா இருக்காங்க. சரி, ஓகே, அது கூட தோத்துறாங்கன்னு வச்சுப்போமே. எல்எஸ்டி, சிஎஸ்கே கூட கண்டிப்பா மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்க. இந்த 3த்துல 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் போயிடுவாங்க. டாப் 2 கன்ஃபார்ம். டாப் 2ல இருந்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் குவாலிஃபயர் 1ல அவங்களுக்கு வந்து ஃபெயில் ஆனா கூட திரும்பவும் வந்து அடுத்த எலிமினேட்டர் 2ல வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அதுலயும் இப்போ அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த 3 மேட்ச்மே இப்போ இருக்க லீக்ல இருக்க 3 மேட்ச்மே தெரிஞ்சு அவங்க இதுல 2 மேட்ச் வந்து அகமதாபாத்ல ஆடுறாங்க. ஒரு மேட்ச் மட்டும் தான் தெரிஞ்சு அவையில ஆடுறாங்க. 1 மட்டும் தான் வான்கடையில ஆடுறாங்க. 2 மேட்ச் வந்து அகமதாபாத்ல ஆடுறாங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்குது அவங்களுக்கு ஆடுறதுக்கு. சோ நல்லா பிரைட்டா இருக்கு டாப் 2 பிடிக்கிறதுக்கு. ஆமா, 18 பாயிண்ட் வித் நல்ல ரன் ரேட். அப்படி வந்து அவங்க பிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஜிடியோட இது. எனக்கு தெரிஞ்சு இவங்க குவாலிஃபயர் 1 தோத்து மேபி எலிமினேட்டர் 2ல ஜெயிச்சு மேபி ஃபைனல்ஸ் போவாங்கன்னு எனக்கு ஒரு கணிப்பு. அது வந்து யார் வரான்றத பத்தி. இப்ப நீங்க வந்தீங்கன்னா ஆர்சிபி வந்தா அது பண்ண முடியாதுல்ல. ஆர்சிபி வந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆர்சிபி வந்தா ஃபைனல் ஸ்ட்ரைட்டா போயிடலாம். என்னங்க சார், நீங்க வச்சுக்கோங்க சார், போயிட்டு வாங்க, பாய், சலாம் அலைக்கும் அப்படின்னு போக வேண்டியதான். அடுத்தது டாப் ஆஃப் தி டேபிள்ல ஜிடி இருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து செகண்ட்ல இருக்கிறது
அவங்கள பத்தி பேச வேண்டாம், அவங்கள பேச வேண்டாம். BBKS ரொம்ப அருமையான ஒரு டீம். அதெல்லாம் அடுத்து பாத்துக்கலாம். முக்கியமான டீம் இந்த சீசனுக்குலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டீம், 18 வருஷத்துல ரொம்ப முக்கியமான டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. கரெக்டான மீமா தான். இப்ப எங்க வாழ்க்கையில நல்லா பவுலிங் போட்டான், புவனேஸ்வர் வந்து அப்பப்போ காப்பாத்தி கொடுத்தான், திடீர்னு நல்லா போட்டான், சுரேஷ் சர்மா நல்லா போட்டான். அந்த மொமெண்டத்தை குறிதோண்டி பொழைக்கிறதுக்குனே பாகிஸ்தான்காரன் வந்தானுங்க. ஏய் பாகிஸ்தான், இப்ப ஆர்சிபிக்கு பார்த்தேன் அப்படின்னா நான் சொல்றேன், எனக்கு வந்து நான் இதை பார்க்காமலே சொல்லுவேன், ஹேசல்வுட் வரவே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வர மாட்டாரு. அவருக்கு இன்ஜரி பிளஸ் வந்து WTC இருக்குது. அது இல்லாம பார்த்தா லிவிங்ஸ்டன் அவர் போய் நாய்க்குட்டியோட போட்டோ எல்லாம் போட்டாரு, அவர் கண்டிப்பா வர மாட்டாரு. வந்தாலும் அவர் தேவை கிடையாது. இல்ல வந்துருவாங்கன்னு தான் போட்டிருக்குது. ஆமா, ஹெசல்வுட் வந்து போயிருவாரு. லைக் நாட் பி அவைலபிள் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். அதர் ஆர்சிபி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லைக் லியாம் லிவிங்ஸ்டன், லுங்கி இங்கிடி, நுவான் துசாரா among others should return அப்படி தான் போட்டுருக்கான். should return வந்துருவாங்க. லிவிங்ஸ்டன் அதான் சொல்றேன், ஹேசல்வுட் கன்ஃபார்ம் போயிடுவார், வர மாட்டாரு. அவதான் நார்மலா இருந்தா கூட வரதுக்கு யோசிக்கலாம். இல்லையோ உள்ள ஆட மாட்டாரு அவரு. WTC ஃபைனல்ல வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. இன்ஜுரி சரியாவும் சும்மா தான் இருப்பானுங்க. ஆமா, அதுதான் ஆஸ்திரேலியா காணுங்க. அவங்க ஆஸ்திரேலியா போர்டு ஆக்சுவலா என்ன சொல்லி எப்படி சார் ஆஸ்திரேலியா போர்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அது வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட விருப்பம், நாங்க எதுவுமே தலையிட மாட்டோம். ஆனா அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து IPL ஆனாங்க அப்படின்னா ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டா அவங்களுக்கு பண்ணி கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லிருக்காங்க. அது ஸ்டார்க்கு வந்து கிளியரா சொல்லிட்டேன், நான் போவே மாட்டேன் இந்தியாவுக்கு ரிட்டர்னே கிடையாதுன்றாரு. ஹேசல்வுட் அப்படி எதுவும் சொல்லலை. ஆனா இன்ஜுரியை வச்சுக்கிட்டு அவர் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மேபி லுங்கியை நம்ம எதிர்பார்க்கலாம், லிவிங்ஸ்டன் எதிர்பார்க்கலாம். அது இல்லாம பார்த்தா அப்படின்னா படிக்கலுக்கு வந்து இன்ஜுரி, அவருக்கு பதிலாக வந்து இன்ஜுரியா? ஆமா, படிக்கல் இன்ஜுரி. அதுக்கு பதிலாக வந்து அவர் பேர் என்ன, அகர்வால் அவர் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜத் பத்திராருக்கு அவருக்கு இன்ஜுரி, அவருக்கு பதிலாக வந்து ஜிதேஷ் சர்மா வந்து கேப்டனா இருக்க போறாரு LSG மேட்ச் கூட அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த 10 நாள்ல ஆமா அது ஆர்சிபி யூடியூப் சேனல் நீ பாக்கலையா? அதுல வந்து அந்த மேட்ச் ஆர்சிபி vs LSG மேட்ச் நடக்க வேண்டியதா இருந்துச்சுல. அப்போ வந்து படித்தாருக்கு வந்து பயங்கர அந்த ஃபிங்கர் இன்ஜுரி, ஏதோ ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி. அதுல வந்து அவரை விளையாட முடியாதுன்றதுனால ஜிதேஷ் சர்மா வந்து கேப்டன் சொல்லிருந்தாங்க. பட் இந்த 10 டேஸ் வந்து கேப் இருக்கு. ஜிதேஷ் சர்மாவை கேப்டன் ஆக்குறீங்க, என்ன நடக்குது? எங்கால் டிப்ரெஷனுக்கு போயிட்டான். எங்கால நீங்க டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிட்டீங்க. BCCI நீங்க பரோடா கேப்டனை கூட கேப்டனா போட்டுருக்கலாமே. யார் அது பரோடா கேப்டன்? யாரு பரோடா யாரு முதல்ல சொல்லுங்க. யாரா கேப்டன்? குருணால் பாண்டியாவா தெரியல. ஆனா ஜிதேஷ் சர்மா தான் ஃபியூச்சரா பாக்குறாங்க. புரியல. ஜிதேஷ் சர்மா தான் தெரிஞ்சு ஃபியூச்சரா பாக்குறாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து அவரை தான் பயங்கரமா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து விக்கெட் கீப்பர் இருந்திருக்காரு, இப்ப கேப்டன் ஆக்குறாரு. அடுத்த 3 மேட்ச் பார்த்தா அப்படின்னா ஓகே, KKR, SRH, இன்னொரு டீம் யாரு LSG. இந்த 3 டீம் பார்த்தா அப்படின்னா இது 3மே மோசமான கிரிக்கெட் ஆடுற டீம்னு சொல்ல முடியாது. LSG தான் கொஞ்சம் சுமாரான கிரிக்கெட் ஆடுறாங்க. SRH வந்து இப்போ இப்ப எப்படின்னா ஒரு நாள்ல திடீர்னு 300 அடிப்பானுங்க, ஒரு நாள் 30 அவுட் ஆவானுங்க. அந்த மாதிரி 2 இதுல இருப்பாங்க. KKR ஆக்சுவலா குட் கேம் தான் விளையாடுறாங்க. பட் என்னமோ ஒரு காம்பினேஷன் அவங்களுக்கு வந்து செட் ஆகல, அதனால தோக்குறாங்க தவிர பேட் கிரிக்கெட் ஆகல. ஸ்ரேஸ் அனுப்புறாங்கல்ல அந்த பீட தான் அந்த சாபம். சோ இந்த 3 மேட்ச்மே பார்த்தா அப்படின்னா பெரிய சாபம் பெங்களூர்ல நடக்குது. 2 பெங்களூர் 1 லக்னோ. இந்த 2 மேட்ச் இந்த KKR SRHல இவங்க மட்டும் வந்து பழைய இதுக்கு கடைசி 2 மேட்ச் கொஞ்சம் பேட்டிங் பிச்சா கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி செத்தானுங்க. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் நடந்தது கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டா கொஞ்சம் டர்ன் ஆகி பேட்டிங்க்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாதான் SRH KKR கொஞ்சம் சுருக்க முடியும். ஏன்னா அவங்ககிட்ட நல்ல பேட்டிங் இருக்கு. KKRக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு 7-8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. SRHக்குலாம் ஃபர்ஸ்ட் 4 பேர் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டானுங்க, அந்த மாதிரி இருக்கும். இவனுங்க கொஞ்சம் வந்து கஷ்டமான பிச்சு கொடுத்தா மட்டும் தான் பெங்களூர்ல ஒரு கேம் 2 கேம் ஜெயிச்சாதான் டாப் 2ல ஃபினிஷ் பண்ண முடியும். ஆர்சிபி எப்போ டாப் 2ல ஃபினிஷ் பண்ணிருக்கோம், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 ஃபைனல்ஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 ஃபைனல்ஸ்மே எப்போ டாப் 2ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்களோ அப்போ மட்டும் தான் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. எப்பப்பெல்லாம் வந்து இந்த நம்பர் 3 நம்பர் 4ல ஃபினிஷ் பண்றாங்களோ அந்த எலிமினேட்டர் ஆடணுமோ எலிமினேட்டரோட அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துருவானுங்க. சோ அதனால இவங்க டாப் 2 ஃபினிஷ் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்கும். அப்போ மட்டும் தான் இவங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ அவங்க நம்பர் 2ல இருக்காங்க கரெக்ட்டா. இப்போ முக்கியமான பிளேயர்ஸ் யார் இல்லன்னு சொன்னீங்க? ரிசல்ட் டீம் இவரு படிக்கல் ஃபில்சால்ட்டும் வருவாரான்னு தெரியல. சூப்பர். இவரு இருப்பாரு நினைக்கிறேன், பெத்தல் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பெத்தல் எனக்கு போயிட்டாங்க, பட் திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே சரி, பெத்தல் இருக்கானே. டிம் டேவிட் இல்லன்றாங்க, ரொமானியா ஷெப்பர்ட் இல்லன்றாங்க. சார் நீங்க பிளேயர் சொல்றீங்களா சார்? நல்ல வேலை 16 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டோம். இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா கூட கஷ்டமா இருந்திருக்கும்.
சார் என்ன சார் சார் இல்ல சீரியஸா உங்ககிட்ட பவுலிங் போன மேட்ச்லயே தெரிஞ்சிருக்கும் உங்க பவுலிங் லட்சணம் என்னன்னு. அதுவும் ஹேசல்வுட் இல்லாம அதை தாண்டி உங்களை காப்பாத்துனது ரொமாரியோ மட்டும்தான். இப்ப என்ன ரொமாரியோ இல்ல, டிம் டேவிட் இல்ல, படிக்கல, என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே வந்து ஆக்சுவலா ஃபாரின் போயிட்டாங்க, யாருமே இங்க இல்ல. யார் வருவாங்க வரலன்றது இன்னும் எதுவுமே கன்ஃபார்மா இல்ல. அதுதான் பிரச்சனை. ஆனா என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்துருவாங்கன்றதுதான் எல்லாரோட ஹோப்புமே. ஏன்னா அவங்களுக்கு பெருசா அங்க வெஸ்ட் இண்டீஸ் அவங்க அந்த பிளேயர்ஸ் அந்த நாட்டு மேல அந்த ஒரு கேம் மேல அவ்வளவா வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஐபிஎல் வர்றதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. சோ ஃபில் சால்ட் அண்ட் ஜேக்கப் பத்தல் வந்து இப்ப இங்கிலாந்துக்கு ஒரு சீரிஸ் இருக்கு. அதுல அவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து அவங்க ரிட்டர்ன் வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது. வந்தா அவங்க வந்து ஓப்பனிங் இல்ல நம்பர் 4 நம்பர் 5 அவங்க ஆடுறதுக்கு கஷ்டம் தான் சார். ஆர்சிபி அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல 2 மேட்ச் வேறயா? இல்ல ஹேசல்வுட் இல்லன்னு எனக்கு கஷ்டம் தெரிஞ்சிருச்சு. சரி, யார் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா மேபி வந்து இப்போ உனக்கு வந்து நம்ம ஓப்பனிங்ல சப்போஸ் ஜேக்கப் பத்தல், ஃபில் சால்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஆடுவாங்க. பிளஸ் விராட் கோலி. நம்பர் 3ல பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து ரஜத் பட்டிதாரு. நம்பர் 4ல ரஜத் பட்டிதாரு இல்லனா இவரு மயங்க் அகர்வால். அவருக்குதான் ஃபிங்கர் இன்ஜூரி வந்துருவாரு. இந்த 10 நாள் 11 நாள் ஆயிடுச்சு வந்துருவாரு. 10 நாள் 11 நாள் இருக்கும் சார். முதல்ல 3 மேட்ச் நீங்க ஒழுங்கா ஆடணும்ல. வந்துருவாரு சார். ஹோப் மட்டும்தான், ஹோப் இல்லனா ரோப். நம்பர் 3ல வந்து மயங்க் அகர்வால், நம்பர் 4ல வந்து ரஜத் பட்டிதாரு. அப்புறம் பார்த்தா அப்படின்னா நீ வந்து ஒரு புதுசா இப்ப இவ்வளோ பிளேயர்ஸ் இல்ல, பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்னா ஸ்வஸ்திக் ஷிகாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு டொமஸ்டிக்ல பயங்கரமா வந்து ஆடி இருக்கான். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட பயங்கரமா பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. சின்ன பையன். அவன் பார்த்தா அப்படின்னா அவன் வந்து விராட் கோலி. அவன் எப்ப பார்த்தாலும் விராட் கோலி விக்கெட் எடுத்தா கூட வந்து கை தட்டுறது, பக்கத்துல போய் ஹைஃபை பண்றது, ரோப் கிட்டே நிப்பான், ஜூஸ் பாட்டில் சரியா நிப்பான், டிங்னு போய் கை தட்டுறது. அவங்க கூட விராட் கோலி வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய ஆளு. ஸோ அவனை வந்து இறக்கி விடலாம். இவன் லிவிங்ஸ்டன் வந்துட்டா வேற வழி கிடையாது, ஃபாரின் பிளேயர், அவனதான் வச்சு ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் குணால் பாண்டியா. சோ இந்த மாதிரி ஒரு 6-7 பேட்ஸ்மேன் வந்துருவாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தா ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வந்துருவாங்க. பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாது, இவங்களை வச்சு ஒப்பே தேரலாம். ஆனா பவுலிங் தான். நீங்க பேட்டிங்ல என்னதான் 400 அடிச்சாலும் பவுலிங்ல டிஃபெண்ட் பண்ணாட்டி பண்ண முடியாது. பவுலிங்ல பார்த்தா புவனேஸ்வர் குமார், குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, அப்புறம் பார்த்தா அப்படின்னா அவ்வளவுதான். இங்கிடி ரைட். இதுக்கப்புறம் பவுலிங் அவனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னா மேபி நுவான் துஷாரா வேணா கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து அப்படியே கலக்கி போட்டு, எனக்கு தெரிஞ்சு இவர் தேவையில்லை, லிவிங்ஸ்டன் தேவையில்லை, இது இல்லாம அப்படியே இதுல கலக்கி போட்டு தான் எடுத்துட்டு வரணும். ஆனா இப்ப இருக்கிற பவுலர்ஸ்ல உங்ககிட்ட சாலிட் பவுலர்னா எனக்கு கேட்டா புவியும் யஷ் தயாலும் தான். குருணால் ஓகே, குருணால் நல்லா தான் போடுறாரு. ஆனா அவர் ஸ்பீட் போடுறாரான்னு தெரியல. யஷ் தயால் இப்ப இப்படி பேசுறீங்க. ஜேக்கப் பத்தால் இல்லனா ஃபில் சால்ட், அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், இந்த 3 பேர் எனக்கு போதும். லிவிங்ஸ்டன் தேவையே இல்ல. மாத்தி ஒரே பேரை தானே 3 பேர் தான் போறதும். ஜேக்கப் பத்தல், ஃபில் சால்ட் 2 பேருமே போயிட்டாங்க. திரும்ப இவர் அவங்களே வச்சு ஆடுவாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் கன்ஃபார்ம் வந்துருவாரா? இல்ல உங்க வந்துரு இல்ல வருவாரு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நல்ல பசங்க வந்துருவாங்க. பீடா கபடி எல்லாம் சொல்லிருக்காரு. சரி ஓகே. உங்களுக்கு அதான் அது இல்லாம பவுலிங்ல இங்கிடி எல்லாம் என்ன சார் நான் போன வாட்டியே சொன்னேன். இங்கிடி டெஸ்ட் ஸ்குவாட்ல இல்லையா? WTC இதுதான். ஐயோ இப்ப அத பாக்கணும். இருக்காடா இங்கிடி இருக்கா? ஐயோ லுங்கி இங்கிடி இருக்காடா, இங்கிடி இருக்கா. அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. ஒளிபயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அன்பயஸ்டா வீடியோ எடுக்கலாம், ஆர்சிபியை கலாய்க்காம அவங்கள்ட்ட நல்ல டீம் இருக்குன்னு தேடுறேன். மேனேஜ்மெண்ட் இவனுக்கு பயஸ்டா இருக்கா? மேனேஜ்மெண்ட் பயசா, ஆப்போசிட் கண்ட்ரி எங்களுக்கு பயசா இருக்குது. சரி இப்ப சொல்லுங்க, என்ன அந்த டீமுக்குலாம் இதுல கேளுங்க. ஆர்சிபி இப்ப பிளே ஆஃப்ஸ் வருவாங்களா? வந்தா இருங்க சார் கொஞ்சம் நேரம் வந்துருவாங்க. பிளே ஆஃப் வருவாங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர்ல வெளில போயிடுவாங்க. நாங்க குவாலிஃபயர் ஆடுவோம். குவாலிஃபயர் 1 ஆடுவாங்க. ஜிடிக்கு எங்களுக்கு பாஸ் நீங்க இன்னும் ஒரு மேட்சாவது ஜெயிக்கணும். அதுக்கு டாப் வரதுக்கு இல்ல ஒரு மேட்ச் லக்னோ கூட ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கும் ஆர்சிபிக்கும் தான் வந்து இது. ஆனா இவனுக்கு ஆர்சிபி இல்ல திடீர்னு பைத்தியம் முடிச்சு டப் டப்னு அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அடுத்ததுக்கு அவங்களுக்கு 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்ச்மே கிரிட்டிக்கலான மேட்ச். அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை மேட்ச் இருக்கு? 3. எங்களுக்கு 3 இருக்குது. ஜிடிக்கு 3 இருக்குது, பஞ்சாபுக்கு 3 இருக்குது. பஞ்சாபுக்கு 3, ஜிடிக்கு 3, ஆர்சிபிக்கு 3, டெல்லிக்கு 3. சரி விடுங்க. அப்போ ஓகே. அப்ப நீங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஜிடி ஆர் பஞ்சாப் vs ஆர்சிபி தான் வந்து குவாலிஃபயர் 1. சரி இப்போ ஆர்சிபி அந்த ஃபைனல்ஸ் வருமா வராதா? ஃபைனல்ஸ் டவுட் தான்.
ஆனா குவாலிஃபயர் 1 வந்துரும். உங்க நேர்மை நான் ஆனா இதானே உனக்கு உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது தானே. நீ சொம்ப தூக்கிதான் இருந்தாலும் நியாயமான என்னடா எப்படா நான் சொம்ப தூக்குனேன். இதெல்லாம் தாண்டி இப்போ கோலியோட மைண்ட் செட் எப்படி இருக்க போகுதுன்றதா எனக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அது ஆமால அது ஒண்ணு இருக்குது. ஆமா பாவம் அந்த மனுஷனை இப்படி ரிட்டையர் ஆக வச்சிச்சேன். இந்த பக்கம் கோலியோட ஒரு மைண்ட் செட், அந்த பக்கம் எம்ஐக்கு வந்து ரோஹித்தோட மைண்ட் செட். இது ரெண்டு எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லனாலும் பரவாயில்லை. ஆமா எம்ஐக்கு பிரச்சனை இல்ல. அந்த மைண்ட் செட் எப்படியாதான் ஒரு எம்ஐக்கு அதான் டீம் ஆடும். இப்ப அடுத்த டீம் வந்தா இவங்க டீம் தான். வாங்க சரி, எனக்குன்னு வந்து வாய்க்கிறீங்க பஸ் அணி இருக்கு. அடுத்து யாராவது எல்லாம் பெரிய டீம் தான். ஒரு டீம் மட்டும் தான் எங்களுக்கு ஈஸி. ஆர்ஆர் கூட ஃபர்ஸ்ட், டிசி, அடுத்து எம்ஐ. அதாவது சார் இவ்வளவு நேரம் பேசுங்க, இப்ப நான் பேசலாம் வாங்க. பஞ்சாப் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர் கூட நீங்க வந்து பஞ்சாப்ல யார் யார் இருக்க மாட்டான்னு முதல்ல பேசுங்க. பஞ்சாப்ல வந்து இருக்கிற அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அவனுக்கு வந்து ஒரே கிரவுண்ட்ல தான் ஆடுறானுங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கானுங்க, சவாய் மான்சிங் ஸ்டேடியமா, அதுலதான் வந்து 3 மேட்ச்மே ஆடுறானுங்க. சோ அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மீதி எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் தான் அவே மேட்ச் இருக்குது. பட் இவங்க வந்து 3மே வந்து ஒரே கிரவுண்ட்ல தான் ஆடுறாங்க. ஏன் எனக்கு வந்து இது பஞ்சாப் தே டிசர்வ் திஸ். ஏன் அப்படின்னா ஒரு 2 மேட்ச் வந்து ஒரு மேட்ச் வந்து மழையில போச்சு, ஒரு மேட்ச் வந்து அவங்க நடந்துருக்கும் போதே வந்து இது அபேண்டன் ஆச்சு. சோ அந்த மாதிரி இருக்கப்போ இவங்களுக்கு அந்த 3 ஹோம் மேட்ச்ன்றது தே டிசர்வ் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா அப்படின்னா ஆர்ஆர் கூட, அந்த ஆர்ஆர் கூட வந்து எனக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளே ஆஃப் கன்ஃபார்ம். ஏன்னா 17 பாயிண்ட்ல வந்துருவாங்க. 16 இல்லாம 18 இல்லாம ஒரு இடத்துக்கு நடுவில் 17 பாயிண்ட் குவாலிஃபை ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா யாருமே வந்து 20 பாயிண்ட் இல்ல எல்லாருமே 18 பாயிண்ட் எடுத்து பஞ்சாப் குவாலிஃபை ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா பஞ்சாப், எம்ஐ, டிசி டாப்ல இருக்கு, ஜிடி இதுங்களாம் தான் அடிச்சுக்குதுங்க. சோ அப்படிங்கிறப்ப ஒரு 3 டீம் வந்து ஒரு டீம் தோக்கும், ஒரு டீம் ஜெயிக்கும். அதனால அந்த 18 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருமே எடுக்க முடியாது. சோ அதனால பஞ்சாப் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்க வந்து உள்ள த்ரூ எய்தர் எலிமினேட்டர் ஆர் குவாலிஃபயர் ஆகிறதுக்கு அவங்க த்ரூ. சோ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். சோ அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாம பார்த்தா அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிசி கூட எம்ஐ கூட இருக்கு. அது வந்து இருக்கு. ஃபாரினர்ஸ் பார்த்தா அப்படின்னா மார்கோ யான்சன் தெரிஞ்சிருக்க மாட்டாரு. சூப்பர். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா, ஜாஸ் இங்கிலீஷ் அவரோட ஸ்குவாட்ல இருக்காரு. குவாலிஃபை ஆவறதுக்கு இருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் டீம் ஆட WTC ஃபைனல் ஆட போற பிளேயர்ஸ் எல்லாமே இதுக்கு இருப்பாங்க. லீக் ஸ்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க. பிளே ஆஃப்ஸ்க்குள்ள இருக்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். அதான் மார்கோ யான்சன் தெரிஞ்சு இருக்கிறது கஷ்டம், ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கிறது கஷ்டம். மேபி ரிக்கி பாண்டிங் மனசை வச்சு ஆஸ்திரேலியா பேசி தம்பி ஜாஸ் இங்கிலீஷ் கொடுங்கன்னு சொல்லி வேணா கூட்டு வரலாம். பாட்லெட்டும் ஸ்டாயினிஸும் ஸ்பாட்ல இல்ல, அவங்க 2 பேரும் வந்து இதுல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா மார்கோ யான்சன் ஜாஸ் இங்கிலீஷ் இல்லைனா கூட மார்கோ யான்சனோட ஆல்ரவுண்ட் வேலையை வந்து ஸ்டாயினிஸ் பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் ஜாஸ் இங்கிலீஷோட பேட்டிங் வந்து அதுவும் ஓரளவுக்கு ஸ்டாயினிஸ் பார்த்துருவாரு. இன்னொரு பக்கம் பவுலிங்ல வந்து பாட்லெட் வச்சு நீ கொஞ்சம் இது பண்ணிடலாம். மார்கோ யான்சனோட பவுலிங் வந்து கொஞ்சம் பாட்லெட் வச்சு நீ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் தான் இவங்க மோஸ்ட்லி நம்பி இருக்காங்க. ஒரு அஷ்தீப் சிங் மாதிரி, சஹல் மாதிரி. சார் ஆர்சிபி பத்தி கடந்து வந்தாச்சு சார். நாங்க இந்த ஐபிஎல்லே நாங்க வந்து கடந்து வர போறோம். எப்பயோ நாங்க மனசு தேத்திட்டு ரெடி ஆயிட்டோம் நாங்க. அதனால வந்து நாங்க இப்படி நீங்க கேட்டீங்க என்ன சார் தோத்துட்டீங்க 18 வருஷம் தோத்தீங்க அப்படின்னா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆனதுல நாங்க வெளியே வரலன்னு சொல்லி அப்படி நாங்க முட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடும். அந்த மாதிரி எல்லா முட்டுகளும் ரெடியா இருக்கோம் நாங்க. அதுல இருந்து வந்திருக்கேன். இப்ப நம்ம பிபிகேசி பத்தி பேசலாம். சோ இப்ப வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மேல ரொம்ப பெருசா அவங்க இருக்குது, அந்த டிபெண்டன்சி இருக்குது. பட் அவங்க அடிச்சாதான் உண்டுன்ற மாதிரி இல்லாம இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. பட் தே வில் மிஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மார்கோ யான்சனோட அந்த நம்பர் 7ல வந்து அந்த ஒரு 20 ரன்ஸையோ அவருடைய முக்கியமான விக்கெட்ஸையோ இல்ல ஜாஸ் இங்கிலீஷ் அந்த நம்பர் 4ல வந்து அவர் ஆடி கொடுக்குற அந்த 35 ரன்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிபிகேஸ் நிலைமை. ஸோ பிபிகேஸ் வந்து டேபிள்ல வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க, குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, ஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்களா, என்ன விஷயம் குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராபபிலி வித் எலிமினேட்டர் உள்ள போய் அப்படி கஷ்டப்பட்டு தான் ஃபைனல்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். திண்டாரி இப்போ அடுத்த டீம் தான் எனக்கு இப்போ இவனுங்களாலதான் எல்லாமே முடிவாக போகுது. இப்ப அடுத்த 2 டீம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 டீம் தான் எலிமினேட்டர்ஸ் ஆட போறாங்க. லீக் மேட்சஸ்ல எலிமினேட்டர்ஸ் ஆட போறது இந்த டீம் தான். எம்ஐக்கு வந்து அடுத்த மேட்ச் டிசி கூட பஞ்சாப் கூட அப்புறமா அவ்வளவுதான். ஆமா 2 மேட்ச் தான், பஞ்சாப் கூட டிசி கூட. அப்பா இப்ப எம்ஐக்கு பார்த்தா அப்படின்னா யார் யார் எந்தெந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா எல்லாரும் இருப்பாங்க. இல்ல சாட்னர் இருப்பாரு, ரீஸ்டாப்லி இருப்பாரு, பெவன் ஜேக்கப்ஸ் இருப்பாரு, முஜிபுர் ரஹ்மான் இருப்பாரு. முஜிபுர் ரஹ்மான் இருக்காரா இல்ல அவர் யாராவது ரிப்ளேஸ் பண்ணாங்களா? இருக்காரு. ரிக்கில்டன் எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட்ல இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல இருக்காரு. பாஷு ஸ்குவாட்ல இருக்காரு. பில் ஜாக்ஸ் வந்து அகைன் அந்த இங்கிலாந்து சீரீஸை பொறுத்துதான் அவர் அங்க இருப்பாரா இங்க இருப்பாரான்னு தெரிஞ்சு இந்த 3 பேருமே இல்ல அப்படின்னா பயங்கர வைட்டல். ரிக்கில்டன் ஓப்பனிங்ல, பில் ஜாக்ஸ் மிடில் ஆர்டர்ல, காபின் பாஷ் வந்து இந்த எண்டிங்ல,
அது வந்து எம்ஐக்கும் கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும். பாஷுக்கான அதான் சொல்றேன்ல, அதுவும் இல்லனாலுமே லைக் ஓரளவுக்கு நல்ல குவாலிஃபை ஆகிற அளவுக்கு டீம் வச்சிருக்கிறனால பிரச்சனை இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா பாஷுக்கு பதிலா ஆல்ரெடி இந்த சாட்னர் வந்து உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிக்கிள்டன் அதே மாதிரி வந்து பவுலிங் வந்து ரீஸ்டாப்ல யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி வில்ஜாக்ஸ் இல்ல அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் அந்த அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஸ்பின் போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் பெவன் ஜேக்கப்ஸ் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் நினைக்கிறேன், அவர் வந்து ரிக்கிள்டனுக்கு பதிலாக உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் போவாங்க. பட் அவங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த டீம் என்வரான்மெண்ட்குள்ள வந்து அவங்க அந்த பேட்டிங் ஆர்டர்ல வந்து இல்ல பவுலிங் ஆர்டர்ல வந்து செட் ஆகி அந்த இதுக்கு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அதுதான் இங்க பிரச்சனையே. மும்பைக்கு 2 மேட்ச் தான் இருக்குது. அவங்க அந்த போன மேட்ச் அந்த கடைசி பால் வரைக்கும் போய் தோத்தது வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த டீமையும் விட எம்ஐக்கு தான் பெரிய பெரிய பாதிப்பு. அதுலயும் இப்ப டிசி வந்து எப்படின்னா மும்பைக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆடிட்டு வருவானுங்க, டிசி வர்சஸ் ஜிடி நினைக்கிறேன், ஜிடி வர்சஸ் டிசி நடக்கும். அதுல சப்போஸ் வந்து டிசி தோத்துட்டு வந்தானுங்கன்னா இந்த எம்ஐ வர்சஸ் டிசி வந்து அப்படியே எலிமினேட்டர் தான், அப்படியே எலிமினேட்டர். அதுல தோக்குற டீம் அப்படியே கிடையாது, உங்களுக்கு பிளே ஆஃப் கிடையாது, முடிவாயிடும். ஆனா சப்போஸ் டிசி ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா டிசி வந்து ஒரு அட்வான்டேஜோட வருவாங்க. அவனுக்கு வந்து அந்த 8 பாயிண்ட்ல இருக்காங்க, 13 பாயிண்ட்ல இருக்காங்க. சப்போஸ் ஜிடி கூட ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க 15 இருப்பானுங்க. சப்போஸ் எம்ஐ கூட அதுக்கு அடுத்த மேட்ச்ல கூட ஜெயிச்சாலுமே 17 மாதிரி பாயிண்ட்ல போயிட்டு அவனுக்கு உள்ளார போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எம்ஐ வந்து மோஸ்ட்லி ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் ஜெயிச்சாகும். அந்த 2 மேட்சுமே ஜெயிச்சா டாப் 2ல முடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. எப்படின்னா வந்தாமல போனா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு முடிச்சா டாப், இல்லனா வந்து எலிமினேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல எனக்கு இப்ப என்ன பெரிய கன்சர்னா இருக்குன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது அவனுங்க ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மொமெண்டம்லயே இருக்க மாட்டானுங்க, தோத்துக்கிட்டே இருப்பானுங்க. திடீர்னு மொமெண்டம் கேன் ஆகும், ஜெயிச்சுட்டு வருவானுங்க. இப்ப அந்த மொமெண்டம் போயிருச்சு ஒரு வாரம், திருப்பி அடுத்த 2 மேட்ச் ஆடுறோம், ஐயோ திருப்பி முத மாதிரி ஆடிடுவோம் ஒரு பயம் இருக்கு. அத திரும்பவும் இதுல எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா நான் சொல்லலாம், அவரோட அப்பப்பதான் வந்து 40 அடிக்கிறாரு, அப்பப்பதான் அவங்க வராரு. பட் அவர் அடிக்கிற மேட்ச் எல்லாம் மும்பைக்கு ஈஸியா இருக்குது. நீ பாத்த அப்படின்னா உனக்கு வந்து வில்ஜாக்ஸ் உள்ளார வர வேண்டிய கட்டாயமே இல்ல, ஸ்கை டேரக்டா உள்ள வந்துடுறாரு, ஹர்திக் பாண்டியா வந்துடுறாரு, இவங்க எல்லாம் வந்து டப்பு டிப்பு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்கோர் ஈஸியா ஒரு 190 200 வந்துருது. ரோஹித் சர்மா அவர் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்றதும் அகைன் இதை முடிவு பண்ணும். இந்த ரிட்டையர்மெண்ட் இந்த விஷயங்கள் இந்த குளறுபடிகள்ல இருந்து அவர் எந்த மாதிரி மைண்ட் செட்ல இல்ல போலாம் மயிருன்ற மாதிரி அடிச்சு துவம்சம் பண்றா இருக்கிற கோவத்தெல்லாம் இந்த கருப்பாயின்னு என் பொண்டாட்டி பேர பால் எடுத்து கொடுங்கன்ற மாதிரி கம்பீர் பிசிசிஐன்னு எழுதி கொடுங்க பால்ன்ற மாதிரி வச்சு அடிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா அப்படி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் அவருடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எம்ஐக்கு நீங்க என்ன சொல்றீங்க, எவ்வளவு பாயிண்ட்ஸ் எவ்வளவு சான்சஸ் இருக்கு பெர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா? பிளே ஆஃப் போறதுக்கும் சரி, குவாலிஃபயர், எலிமினேட்டர், ஃபைனல்ஸ். எம்ஐக்கு வந்து ஒரு 50-50 எம்ஐன்றதுனால தானே அது 50-50ன்ற. இதே வேற ஏதாவது டீம் இந்த நிலைமையில இருந்து கொடுத்துருக்க மாட்டேன். எம்ஐன்றதுனால 50-50 சொன்ன மாதிரிதான், வந்தா மலை போனா முடிதான் அவனுங்களுக்கு. நினைச்சா அடிச்சு வந்துருவானுங்க. சோ என்ன மத்த டீம் அழிச்சுட்டு தான் வருவானுங்க. பஞ்சாப் தான் அடிப்பானுங்க, அதான் கடுப்பாவுது. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன், நானும் அதே 50-50ல தான் இருக்கேன். ஏன்னா அந்த மொமெண்டம் தான் இப்ப எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. டிசி கூட ஜெயிச்சிட்டானுங்கன்னா உள்ள பிளே ஆஃப், அப்படி பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்துட்டானுங்கன்னா கப் அவனுங்களுக்கு. இப்ப எப்படின்னா மும்பை வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, சப்போஸ் வந்து டிசி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப டிசி வந்து மீதுக்கு 2 மேட்ச் ஜிடிபிபிக்கு தெய்வாதீனமா அவனுக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு குவாலிஃபை ஆவாங்க, மும்பை எலிமினேட் ஆயிடுவாங்க. சோ மும்பை வந்து சேஃபர் சைடுக்கு 2 ஜெயிச்சே ஆகணும். பஞ்சாபுக்கு ஏன்னா ஒரு மேட்ச் போகும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. டிசி வந்து இப்ப சப்போஸ் 2 ஜெயிச்சிட்டான் அப்படின்னா டிசி 3rd, பஞ்சாப் 4th, இவன் 5th வந்துருவான், இவன் வெளியே வந்துருவான். ஸோ மும்பை வந்து 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அதர்வைஸ் அவங்க மற்ற டீம்ஸ் விளையாடுறாங்களா, எப்படி விளையாடுறாங்க, அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு உட்காந்துக்கணும். ஸோ இதான் இப்போதைக்கு எம்ஐயோட நிலைமை. அடுத்தது பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறது டிசி. ஆனா அவங்களுக்கு 3 மேட்ச் இருக்கு, 3மே கஷ்டமான மேட்ச். ஜிடி, எம்ஐ, பிபிகேஎஸ் பாவம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவனுமே அப்படிதான். லைக் ஸ்டார்டிங்ல என்னமோ இந்த முயல் நாம ரேஸ் மாதிரி முயல் வேகமா போற மாதிரி இவன் போயிட்டான், நடுவில் நின்னுட்டான். இதுல இப்போ இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மிஸ் ஆகுறது எனக்கு தெரிஞ்சு அகைன் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. ஸ்டார்க் இருக்கு, ஸ்டப்ஸ் இருக்கு. ஸ்டப்ஸ்மே வந்து போயிடுவாரு நாளைக்கு. அவரு ஸ்குவாட்ல இருக்காரு, எஸ்ஐ ஸ்குவாட்ல இருக்காரு. சோ இவங்க 2 பேருமே போயிடுவாங்க. ஆனா உனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜேக் ஃப்ரேசர் இருப்பாரு, ஃபேஃப் இருப்பாரு, சமீரா இருப்பாரு. இல்லையா? அப்ப போச்சு போ. ஃபேஃப் இருக்காரு, சமீரா இருக்காரு, செடிக்குல்லா அத்தால எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் பிளேயர் உள்ள கொண்டு வந்தாங்க புதுசா. சோ இப்படிதான் இருக்கவும். பேட்டிங் ஆல்ரெடி ஜேக் ஃப்ரேசரே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல அவரு உள்ளார இல்ல. அப்கோர்ஸ் வந்து ஸ்குவாட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே அவர் இல்ல.
அவர் இல்லாம தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் அவர் வந்து ஒரு நல்ல அடிஷன். ஷமீரா நல்லா போடுவாரு. மோஹித் சர்மா இல்லைன்னா முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், விப்ரஜ் நிகம் 6 பேர் பவுலர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நட்ராஜனை ஏன் இவ்வளவு நாள் உனக்கு சான்ஸ் குடுக்கலன்ட்டு ரொம்ப கடுப்பாச்சு எனக்கு. ஆமா, இப்ப வந்து மேட்ச் சூப்பரா போட்டிருந்தாரு கடைசி மேட்ச். அவர் மட்டும் தான் நல்லா போட்டாரு. ஆமா. சோ அதான் 6 பவுலர்ஸ் உனக்கு வந்துருவாங்க டிசில. பேட்டிங் தான் இப்ப எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபேஃப், KL ராகுல், அபிஷேக் பொரல், அப்புறம் கருண் நாயர், இவங்கெல்லாம் வந்து அக்ஷர் பட்டேல், ஸோ இவங்கெல்லாம் விப்ரஜ் நிகம், இவங்கெல்லாம் வந்து ஆடி கொடுப்பாங்க. ஆனா திரும்பவும் டிசிக்கு இருக்கிற பிரச்சனை, இவங்க திரும்பவும் பழையபடி KL ராகுல் ஓப்பனிங்ல இருக்காம நம்பர் 4 ஆடுவேன், நம்பர் 5 ஆடுவேன், நம்பர் 3 ஆடுவேன் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சான்ஸ் ஆட வேண்டியதான். அதுவும் அவங்க ஆடுற டீம் ஃபர்ஸ்ட் அதான் நீ போறப்பே இந்த டிசிக்கு வந்து எப்படின்னா 2 விதமா பிரிக்கலாம். இதுக்கு படி சுத்தமா அவங்க மொமெண்டமே இல்ல, ஆல்ரெடி இருந்த மொமெண்டமே தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துல அவங்க மைண்ட் செட்ல ஃப்ரெஷ் ஆகி ஓகே நம்ம வந்து ஃபுல்லா ஆடலாம்ப்பா, ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே GT கூட அவங்க வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய பூஸ்டா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா GT பெரிய டீம் தான், அதுக்கப்புறம் MIBBK அடிக்கிறப்போ அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா போவாங்க. GT கூட சப்போஸ் தோத்தாங்கன்னா முடிஞ்சாங்க கேட்காது. அவங்க அதே மாதிரி பழைய மாதிரியே மோசமா ஆடிட்டாங்க, அதே மைண்ட் செட் ஆடிட்டாங்கன்னா டிசி சத்தியமா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இப்போ இந்த 5 டீம் பத்தி பேசுறோம். 5 டீமுமே வந்து சினாரியோஸ் படி பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டாப் 2 என்னன்னா சொல்லலாம். ஆனா இதுல 4 டீம் வந்து எனக்கு இந்த டீம் எல்லாம் குவாலிஃபை ஆகும். இதுல வந்து 1 2 3 4 அதுக்கப்புறம் நம்ம வந்து குவாலிஃபை ஜெயிப்பாங்க ஜெயிக்கலன்றதால நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். 1 2 3 4 நம்ம ப்ரெடிக்ஷன் 1 2 3 4 யார் ஃபினிஷ் பண்ணுவா, யார் 4 பேர் குவாலிஃபை ஆவா சொல்லுங்க. என்னடா இப்படி சொல்றேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு GT ஷோர்ஷா GT குவாலிஃபை ஆகும். RCB கண்டிப்பா BBKS குவாலிஃபை. ஏன்னா அவனுங்க சூப்பரா ஆடுறானுங்க, அவனுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் MIR DCல வந்து எனக்கு ஒரு டவுட் தான். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க 3 சொல்லுங்க, அதுக்கப்புறம் 4வது முடிச்சு. எனக்கு ஒரு டவுட் மறந்துட்டேன். 4 டீம்னா ஆப்வியஸா GT, RCB, பஞ்சாப், MI. நீ சொல்லுப்பா. GT, பஞ்சாப் சொல்லுவோம். DC MIன்றானா? இல்ல ஒத்துக்க மாட்டேன். DC கஷ்டம் தான். RCB, MI. எனக்கு வந்து MI 4th வச்சதுக்கு காரணம் 2 மேட்ச் தான் இருக்குன்றதுக்காக. ஆமா சரி, இப்போ எனக்கு வந்து இதுல வந்து உங்க அதே ஆர்டர் தானா? 1 2 3 4 ஆர்டர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு என்ன சொன்ன? GT, பஞ்சாப், RCB, MI. ஓகே. எனக்கு சேம் GT, RCB, பஞ்சாப், MI. எனக்கு நான் வந்து ஒரு வைல்டு கெஸ் எடுக்கணும் அப்படின்னா சரி உங்கள்ட்ட கொஞ்சம் மாறி எடுக்கணும் அப்படின்னா GT, RCB, பஞ்சாப், DC நான் சொல்றேன். எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தே ஹேவ் குஷன், அவங்க இந்த 10 நாள் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஹேமந்த் மதானி மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி அதனால DC நான் சொல்றேன். ஏன்னா இதே மொமெண்டம்ல போயிருந்தாங்க அப்படின்னா DC கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருக்காது. அந்த பிரேக் இல்லாம போயிருந்தா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருக்க மாட்டாங்க. எனக்கு அவங்களை பிடிக்கவே இல்லை சுத்தமா. அவனுக்கு ஆடுற கிரிக்கெட் எனக்கு பிடிக்கவே இல்லை கடைசி ஒரு 3-4 மேட்சா. பட் இப்போ வருவாங்கன்னு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்கன்னு தோணுது. வாட் இஃப் MI gain that momentum? அதான் சொல்றேன் இப்போ எப்படின்னா இப்போ இந்த துபாயில நடந்த போது அப்படிதான். மும்பை வந்து ஃபர்ஸ்ட் இங்க இந்தியாவில நடந்த போது சுத்தமா அவனுக்கு மொமெண்டம்லே இல்ல. துபாய்க்கு போனதுக்கு அப்படியே மொமெண்டம் மாறிச்சு. அது தெரிஞ்சு கப்பும் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கப்போ மொமெண்டம் இருக்கிற டீமுக்கு ஆப்போசிட்டா நடக்குது தான் மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ RCBக்கு நிறைய பிளேயர்ஸ் மிஸ் ஆகுது. அவங்களுக்கு இப்போ 16 பாயிண்ட்ல இருக்கிறதால மட்டும்தான் அவங்களை குவாலிஃபை ஆவானுங்கன்னு சொல்றேன். இப்போ 14 இல்ல 13 இருந்தாலும் அவனும் குவாலிஃபை ஆக மாட்டானுங்க. ஸோ GT அது நல்லா வருவானுங்க, அவனுங்க கன்சிஸ்டன்டா ஆடுறானுங்க அவனுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு MI மைட் மிஸ் அவுட்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னோட டாப் 4. இவனோட டாப் 4. ஸோ இதான் வந்து RCB வெளியே போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான் ஜெர்சியை தூக்கி போட்டு கொளுத்திட்டு அதோட நான் லைவுக்கே வரமாட்டேன். நீங்க 2 பேரும் லைவ் போட்டுக்கோங்க, நான் வரவே மாட்டேன். நான் சொல்றேன் நாங்களாம் பழகிட்டோம். நாங்க முட்டு வச்சு ரெடியா இருக்கோம். நாங்க விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் சார் சொல்லி சோகமான ரீல்ஸ் வச்சு நாங்க ரெடியா இருக்கோம். அடுத்த வருஷம் அவர் IPL இருந்து ரிட்டையர் ஆயிடுது. அவ்வளவுதான், செத்துருவேன் சார் நானு. சரி, அந்த பெஸ்ட் ஜிதேஷ் கேப்டனா வச்சு என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க வேற மாதிரி வரப்போறோம். சரி, இதான் வந்து எங்களுடைய வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, டாப் 4 யார் வருவாங்கன்றது வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்தது மேட்சஸ் நடக்கிறப்போ அதை வந்து ரிவ்யூஸ்ல வந்து மீட் பண்றோம். முடிஞ்சா வந்து எல்லா பிளே ஆஃப் மேட்சஸ்க்கும் வந்து லைவ் போறதுக்கு ட்ரை பண்றோம். எல்லா மேட்சஸ்க்கும் வந்து லைவ் போறதுக்கு ட்ரை பண்றோம்.
ஸோ லெட்ஸ் சி, உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிரிக்கெட் வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் வந்துருச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, பயங்கர ஹாப்பி. இதே மாதிரி நிறைய அதைத்தான் நீ அப்பல இருந்து சொல்லிட்டு இருந்தியா? ஓ இப்பதான் எனக்கு புரியுது. அது ஆர்சிபி மேட்ச் வரும்போதுதான் சொன்னேன். சோ இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய கருத்துக்கள் இந்த பிளே ஆஃப் சினாரியோஸ் பத்தி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி காணிக்கை செலுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோல மீட் பண்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.